கொடுத்த ஹைப்புக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூர்யாவோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல கருப்பனை வந்து இறங்கி ஆட்டத்தை போடுறாரு தெளிவா. ஆட்டம் எப்பா எப்பா எப்பா. சூர்யா ஃபேனா வந்து இதுதான் கம்பேக்னு நான் நினைக்கிறேன். கருப்பசாமி இறங்கின மாதிரி தான் நாங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு இருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் வந்திருக்கு. மற்ற ரீசன்ட் மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் வந்து. படம் வந்து பயங்கரமா இருக்கு. வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருக்கு. காந்தாரா பத்தி பேசியிருக்கோம். நம்ம வந்து கருப்புசாமியை வந்து ஞாபகப்படுத்தி பண்ணது வந்து பெரிய விஷயம் தான். பயங்கரமா பண்ணிருக்காரு, பயபக்தியா பண்ணிருக்காரு. ப்ரோ அவங்க என்ன ஹைப் கொடுத்தாங்களோ அது 1% கூட குறையல. கங்குவாலெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஒரு ஃபெஸ்டிவலா தான் இருந்துச்சு. ஒரு சூர்யா நாங்க எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அதை அப்படியே கொண்டு வந்து இந்த வருஷமா பெரிய ஹிட் இல்லைங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து செம கம்பேக் தாங்க. 100% தியேட்டருக்கு ஹிட், கமர்ஷியல் ஹிட், ஃபேமிலியோட ஆடியன்ஸோட வந்து பார்க்க வேண்டிய படம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, ஆனா வந்து நல்லா இருக்கு. ஓவராலா ஃபேமிலியா கூட்டமா வந்து பாக்குற மாதிரி ஒரு படம். எங்கேயும் நீங்க முகம் சொல்லிக்காத மாதிரி இருக்கும். இவ்வளவு தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷம். அது உள்ள போய் இப்படி ஒரு கம்பேக் வந்து விட்னஸ் பண்ணல இன்னும் பெரிய சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. லைக் ஆஸ் சூர்யா ஃபேனா வந்து இதுதான் கம்பேக்னு நான் நினைக்கிறேன். அவர் சும்மாவே நான் வந்து கடவுள் மாதிரி தான் நாங்கெல்லாம் பார்ப்போம். கருப்பசாமியே உள்ள காட்டியிருக்காங்க. சும்மாவா இருப்போம், கருப்பசாமி இறங்கின மாதிரி தான் நாங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு. பயங்கர சூர்யாவோட ஃபேன். ஆக்சுவலி பயங்கர ஹைப்ல தான் வந்தேன். ஹைப்பை ஓவர்டேக் பண்ற மாதிரி தான் படம் இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் வந்திருக்கு. மற்ற ரீசன்ட் மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் வந்து. அடுத்த டைம் உங்களை சூர்யாவோட ஷேர் பண்றத பார்க்க முடியுமா? கிட்டத்தட்ட அந்த வாட்டர் மெலன்ஸ்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு போட்டியில நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அந்த படம் வர்றப்ப நான் வந்து காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சேன். எனக்கே தெரியாது அந்த சீன். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணேன். அந்த மூணு கூட தனுசு அந்த சீன்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகும் தெரியும். படம் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வந்து படத்தை பாருங்க. யாரும் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. படம் வரதுக்கு முன்னாடி பேட் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அதை தான் பெருசா பாக்குறேன். அந்த மாதிரி எவனும் பண்ணாதீங்க. தலைவனுக்கு வந்து பின்னாடி இருந்து அடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எவனும் பண்ணாதீங்க. படம் வந்து பயங்கரமா இருக்கு. சோ வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருக்கு. கிளைமேக்ஸ்ல கருப்பனை வந்து இறங்கி ஆட்டத்தை போடுறாரு தெளிவா. ஆட்டம் எப்பா எப்பா எப்பா. சாவட்டி சந்தாரட்டி சாவட்டி சந்தாரட்டி சந்தா சந்தா அப்படின்னு மியூசிக் டைரக்டர் குத்துற ஃபர்ஸ்ட் படத்துல போடுற போல மியூசிக் போட்டு குத்துன்னு அவர்லாம் மியூசிக்க டும் அடிக்கல, போட்டு டும்மு போட்டு குத்து மெத்திட்டாரு தெளிவா. ஜனவரில இருந்து மே மாசம் இருக்குன்னு இந்த வருஷத்துல வந்து தொடர்ந்து வந்து இட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு ஃபிளாப்பாவது கொடுப்பாங்க. வந்து நெகட்டிவா மொக்கையா பேசலாம் பாக்குறேன். படம் பிளாக் பஸ்டர். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேவையான படத்தை வந்து டிஃபரெண்ட் ஷேடா வந்து டிஃபரெண்ட் டைரக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. 100% தியேட்டருக்கு ஹிட், கமர்ஷியல் ஹிட், ஃபேமிலியோட ஆடியன்ஸோட வந்து பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோட வந்து பாருங்க. படம் வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளாக் பஸ்டருங்க. கருப்புசாமியே பார்த்த மாதிரி கும்பிட்ட மாதிரி தான் எனக்கு இருக்கு. தென் மாவட்டத்துல மதுரை மாவட்டத்துல கருப்புசாமியை நாங்க தெய்வமா வழிபடுவோம். சோ அதை பேஸ் பண்ணி கருப்புசாமி வந்து அநியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரி, அதுவும் நீதிமன்றங்களில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். அதுல ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஹீரோ ஈக்குவலா ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. இர்சா மேடம்க்கு வித்தியாசமான ஆங்கிள் இருந்துச்சு. சோ அதை பாக்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் உங்களுக்கு மதுரைங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அந்த சைடு கதை உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சா? அழகுரோயில் பக்கத்துல தான் எனக்கு வீடு. சோ நாங்க என்ன ஒரு நிகழ்வுனாலும் பில்லி சூனியம் தடைகள் புதுசா ஏதாவது வண்டி வாங்கிட்டோம்னா 18ஆம் படி கருப்புசாமியில வச்சு எலுமிச்சம்பளை வச்சு ஏத்திட்டுனா மொத்த வேலையே ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதாவது அழகு கோயிலுக்கு விதப்பு நெல் போட போவோமா? கருப்புசாமி 18ஆம் படி கருப்புசாமி அழகு கோயில தான் இருக்காரு. சோ அங்க போறப்ப அப்ப கற்பனை தரிசிச்சுட்டு நாங்க அழகு பார்க்க போவோம். காந்தாரா வேற ஸ்டோரி. இது பார்த்தா கருப்பண்ண, நம்ம தமிழ்நாட்டு கருப்பண்ண. அது வந்து காந்தாரா கேரளா இந்த சேட்டன் அப்படின்னு அது கேரளா. இது நம்ம கருப்பண்ண. ஊருக்கு ஒருத்தர் இருக்கிறா போல கருப்பண்ண சாமி. இவரு நம்ம, அதனால அது வேற சாமி. அந்த வைப்பு கொடுக்குதான்னு கேக்குறேன். அதை விட பயங்கரமா இருக்கு தலைவா. நீங்க சொன்ன கேள்வி நான் புரிஞ்சுக்கல. நீங்க சொல்லி மத்திய அதை விட பயங்கரமா இருக்கு வைப்பு. அப்படியாப்பட்டவர். ஏன்னா உள்ள 2 பேர் சாமி என்னாங்க தலைவா. பவுன்சர் எல்லாம் அத்த படத்துக்கு வச்சிருங்க. ஏன்னா சாமியார் பாவம் யாரு கண்ட்ரோல் பண்றது? அவங்க சாமியார் அவங்கள கண்டிப்பா அத்த படத்துக்கு ஒரு பவுன்சரை போட்டு விடுங்க. பாவம் அவன் மண்ணு சாமியா யாரும் பிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா தெளிவா பாவம் தெளிவா. நம்ம இந்த படம் இருக்கு தெரியுமா, கங்குவா. பாவம் அந்த படமே ஒரு நல்ல படம். அதே ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க ஒரு கூட்டம். இது போல பண்ணாதீங்க. பாவம் அஜித்தனை காது ஓட்ட போயிட்டாரு, விஜயனை அரசியல் போயிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த சினி ஃபீல்ட்ல யார் தூக்கி நிக்கா போயிடா? அதுதான் சூரியன் இருக்கு. அவரு இதுக்கப்புறம் பாவம் அவர் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவரு தெரியாம நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சு பண்ணா, இவர் தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா இவர் கம்பேக் இந்த படம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு இருக்கும்போது கனெக்ட் ஆயிருச்சு. தென்தமிழகத்துல பயங்கரமா வரவேற்பு போறோம். ஏன்னா அவங்க எல்லாம் அதாவது கருப்புசாமி அதை வச்சுட்டு அந்த சுருட்டு குடிச்சிட்டு ஆடுவார் இல்லையா? சோ அதெல்லாம் இதுல கனெக்ட் ஆயிருச்சு. பயங்கரமா பண்ணிருக்காரு, பயபக்தியா பண்ணிருக்காரு. தளபதி விஜய் என்னடா தளபதி விஜய் போட்டுட்டாங்களே நானும் பார்த்தா லியோவோட கட்டிங் போட்டுக்கிறாங்க. லியோ மேடம் ஒரு காஃபி அப்படின்றா போல. யாரு? நம்ம சாண்டி மாஸ்டர். என்னடா படத்துல ஒரு ட்விஸ்ட்
ஆனா அது அதே போல நினைச்சேன். ஆனா இது வேற மாதிரி ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வந்தாங்க. படம் ஃபுல்லா நல்லா என்டர்டைன்மெண்ட். அதுக்கப்புறம் அஜித் என்ன கார்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டாரு தெரியவா. விஜய் ஃபேன்ஸை கவர் பண்றாரு, அஜித் ஃபேன்ஸை கவர் பண்றாரு, அப்படியே கவர் பண்ணி ஈக்கிறா போல. கேப்டன் பாட்டு நடுவுல இளையராஜா வேற ட்ரோல் பண்ணிட்டாப்புல. பாவம் இந்த பாட்டை வச்சா நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் போட அவரு வேற ட்ரோல். அதுதான் ஆர்ஜே பாலாஜி எது பண்ணாலும் அவரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா சிந்திக்கிற போலும் இருக்கும். படம் வந்து முன்னோட சூரிய படத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஃபுல்லா இந்த சீக்வன்ஸ்லாம் வந்துச்சு. கொடுத்த ஹைப்புக்கு கொஞ்சம் கம்மி தான். வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆச்சு படத்துல. மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூர்யாவோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான இல்லை, எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை, ஆனா நல்லா தான் அப்படிலாம் இல்லை. ரீசெண்டா எல்லா படமும் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு இருக்கேன்னா உண்மையாவே சொல்றேன். மற்ற எல்லா படமும் வந்து நார்மல் தான், ஆவரேஜ் தான். நான் இருந்தாலும் ஃபேனுன்ற ஒரு பேஸ்ல எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த படத்தை அப்படி சொன்னாங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என் கூட வந்த பொண்ணு தளபதி ஃபேன். அவ அந்த படத்துல என்ன விட அவ தான் என்ஜாய் பண்ணி பார்ப்பா. ஆர்ஜே பாலாஜியோட நல்ல அந்த வில்லன் ரோல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் தான் மெயின் வில்லனா? அவர் தான் மெயின் வில்லன்னா அவரு சூர்யாவுக்கு ஆப்போசிட்டா காமிச்சிருப்பாங்க. மெயின் வில்லன் மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் வில்லனோட இதுவும் குறைச்சிட்டாங்க. இப்ப இந்த படம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்து ஒரு 10 வருஷம் ஆகுது. தியேட்டருக்கெல்லாம் ஹிட், பெரிய ஹிட்டா கொடுத்து இந்த எதிர்பார்க்க அளவுக்கு சாட்டிஸ் பண்ணல. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆனா வந்து நல்லா இருக்கு ஓவராலா. ஆமாம், ஒரு சீன் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த சீன் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது பல குழப்பங்கள். லேட்டஸ்ட் ஆர்ஜே பாலாஜி சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். அந்த வாட்டர்மெலன் சீன் யார் பண்ணாங்கன்னு 2K கிட்ஸ் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால கூட அந்த சீன் நான் எடுத்துடலாமா, சின்ன சீன் தான், அதனால எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சூர்யா ஃபேனா தான் இருக்கேன். நான் எப்படி அவரை பார்க்கணும்னு நினைச்சோம். ஒரு 5 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் வித் குட் ஸ்டோரி. இப்ப இந்த 10 வருஷத்துல அவர் கொடுத்த ஹிட்லயே இது பெரிய ஹிட்டா இருக்கும் அப்படின்றீங்களா? கண்டிப்பா பெரிய ஹிட். அவரோட படம் எல்லாமே ஹிட் தான். சில படங்கள் டேமேஜ் இருக்கலாம், சில படங்கள் வந்து கம்மியா ஓடி இருக்கலாம். அதான் கமர்ஷியல் ரீதியா அது வந்து படம் வெற்றி தான். ஆனா பீப்புள் பேசும்போது வந்துட்டு அதை வந்து கம்மியா குறைச்சு பேசுறாங்க. ஆனா என் தலைவன் அன்னைக்கு அப்படி கிடையாது. படம் நல்ல படம், ஒரு பெரிய ஹிட் அடிக்கும். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க படம். இந்த படத்தை அங்கங்க கொஞ்சம் லைட்டா டேமேஜ் பண்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இன்னும் எங்க ப்ரோ, அதான் படம் வரதுக்கு முன்னாடி டேமேஜ் பண்ணிக்கலாம். படம் பார்த்துட்டு இன்னும் டேமேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் எப்படி படம் எடுக்கணும்னு, எப்படி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு தமிழ் சினிமாக்கு அவங்கள சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. அவங்க என்ன ஹைப் கொடுத்தாங்களோ அது 1% கூட குறையல. ரொம்ப வருஷமா ஒரு சூர்யா ஃபேனா ஒரு படத்துக்கும் போகும்போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒரு சில படங்கள் கங்குவாலெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி வந்தோம். பட் இது ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஒரு ஃபெஸ்டிவலா தான் இருந்துச்சு. ஒரு சூர்யா நாங்க எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தோம். காந்தாரா பத்தி பேசியிருக்கோம். நம்ம வந்து கருப்பு சாமியை வந்து ஞாபகப்படுத்தி பண்ணது வந்து பெரிய விஷயம் தான். பிளஸ் வந்து இவர் வச்சு இவர் யூஸ் பண்ணி ஒரு நல்ல கடவுள் இருக்காரு சொல்லி ஞாபகப்படுத்த ஒரு பிளஸ். மைனஸ்னா என்னதுன்னா அநீதி நிறைய நடந்துருக்கு. அது வந்து நடக்காதுன்னு சொல்றது வந்து மைனஸ் தான். எப்பவுமே நடந்துதான் இருக்கும். நல்லதுன்னு இருந்தா கெட்டது இருக்கதான் செய்யும். கெட்டது இருந்தா தான் நல்லதுக்கே ஒரு இது. நெகட்டிவ் பேசுறவங்க தான் ஃபுல்லா வைரல் ஆகும். பாசிட்டிவ் பேசுறவங்க வைரலே ஆக மாட்டான். பயங்கரமா இருக்குண்ணா. ஏன்னா சூப்பரா ஒரு அந்த ஆக்டா அந்த கருப்புசாமியே பாத்துருக்கான்னு தெரியல. அவரை பார்த்தா கருப்புசாமியே பார்த்து கும்பிட்ட மாதிரி தான் எனக்கு இருந்தது. சோ அவர் கரெக்டா ஆக்டா நடிச்சிருக்காரு. பெரிய தியேட்டர்கள் ஹிட் பயங்கரமா ஆகும். கண்டிப்பா பெரிய தியேட்டர்கள் ஹிட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள இறங்கிட்டானுங்கன்னா பயங்கரமா இருக்கும். எல்லா ஃபேமிலிக்கு பிடிக்கும். ஃபேமிலியா கூட்டமா வந்து பாக்குற மாதிரி ஒரு படம். எங்கேயும் நீங்க முகம் சொல்லிக்காத மாதிரி இருக்கும். 2.5 hours படம் 2.5 hours எங்களுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லா சீன்ஸும் மாசா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எமோஷனல் சீன்ஸ் செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து ஃபேன்ஸ்க்கான படம். அவங்க சொன்ன மாதிரி தான் லைக் ட்ரெய்லர்ல காட்டினதா படம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய இருக்கு. நீங்க நேர்ல வந்து விட்னஸ் பண்ணுங்கிறத என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். இது சூர்யானுக்காக ஆன படம். ஆல்ரெடி பெரிய ஹிட் கொடுத்துருந்தாரு. 10 வருஷமா மிகப்பெரிய ஹிட் இல்ல. இந்த படம் வந்து பெரிய ஹிட், பிளாக் பஸ்டர் ஆக போகுது. இது எமோஷனலா அஸ் சூர்யா ஃபேனா உங்களுக்கு எப்படி இருக்கு? 10 வருஷமா பெரிய ஹிட் இல்லைங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து செம கம்பேக் தாங்க. ஒரே ரெக்வஸ்ட், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மத்தவங்க சொல்ற ரிவ்யூ வச்சு நீங்க அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் தாண்டி வரதான் நம்ம சூர்யானா. சோ இந்த படம் வந்து மாசா இருக்குங்க. மாசான கான்செப்ட் மாசா காட்டியிருக்காங்க. எல்லாமே மாசா இருக்கு, வெறியா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி புது வில்லன் கிடைச்சாரு. நெக்ஸ்ட் லீடு கொடுத்துட்டா கருப்பு வெர்சஸ் வெள்ளை சொல்லிட்டு பார்ட் 2க்கு வரப்போகுது. கமிங் சூன் அதுக்கும் கொடுத்துட்டா லீடு. ஓகே, அவர்தான் மெயின் வில்லனா இல்ல சப்போ வேற வில்லன்? அவர்தாங்க வில்லனு. யாருக்கு? ஆர்ஜே பாலாஜி தாங்க வில்லன். அவர்தாங்க டைரக்டர். ஓகேவா? ஏன்னா சூர்யா சாரை பார்க்கும்போது அப்படியே கடவுளே பகவானே அப்படியே வந்து இறங்குன போல இருக்குது அவரோட கெட்டப்ல. எப்பா எனக்கு சொல்லும் போதே புள்ள இருக்குது தலைவா, சொல்லும் போதே புள்ள இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பா நான் இன்னொரு பார்த்தாகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு படமா இருக்குது. நல்ல மெசேஜ். ஏன்னா இதை நீங்க சாமி படமா பாத்தீங்கன்னா சாமி படம்
மெசேஜா பார்த்தா மெசேஜ். இதுல என்னமா சொல்லுறாங்க, சும்மா வாய்தா 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 வாய்தா, ஒருத்தர் ரேப் பண்றான் அவனுக்கு வாய்தா வாய்தா வாய்தா, எதுக்கு போடுற வாய்தா, ரேப் பண்றானா அன்னைக்கே அவனுக்கு தீர்ப்ப கொடு. அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க, சும்மா வாய்தா வாய்தா எதுக்கு, பாவம் அவனு 30 வயசு செத்து போயிடுறான், அதுக்கப்புறம் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தா தீர்ப்பு கொடுக்கல இல்ல. அததான் இந்த படத்துல அவங்க சொல்றாங்க, எப்பயுமே யாருக்கும் வாய்தா கொடுக்காத, அவன் கெடுதல் பண்றானா, திருடுறானா, கொலை பண்றானா, அவனுக்கு அன்னைக்கே தீர்ப்ப கொடு. அதுக்குதான் நம்ம எல்லை கோட்ல நம்ம சிஎம்மா தமிழ்நாட்டுக்கு விஜயண்ணா வந்திருக்காரு. இப்ப அவரு தான் கருப்பண்ணனா இருக்காரு. இதுக்கப்புறம் கோர்ட்ல எந்த வாய்தாவும் இருக்கக்கூடாது. இந்த படத்தை சிஎம் சார் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அவர் ரெஃபரன்ஸ் உள்ள போட்டிருந்தாங்க.